ஹாய் ஹலோ வணக்கம். இந்த காணொலி தான் வந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் இந்த வருடத்தில் இறுதி காணொலியாக நான் பதிவிடுறேன். இல்லை எல்லாருக்குமே வந்து தெரிவிக்கணும்னு சொல்லித்தான். இனி வந்து அடுத்த வருடம் தான் என்னுடைய காணொலிகளை வந்து பதிவிடலாம் அப்படி சொல்லி நினைக்கின்றேன். இது என்ன அப்படி பெரிய விஷயமானு சொன்னால், ஆமாம், முந்தைய நாங்கள் பாடசாலையில் வந்து படிக்கலையும் வந்து அப்படி தான் சொல்கிறது. நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நான் போகிறேன், இனி அடுத்த வருஷம் தான் பள்ளிக்கூடத்துக்கு வருவேன் அப்படின்னு மாதிரி எப்போவுமே வந்து வாழ்க்கையில் நாங்கள் நிறைய படிப்பினைகள் வந்து படிக்கிறது வளமை. ஒவ்வொரு வருடங்களும் எங்களுக்கான ஒரு புதிய அனுபவங்கள் வந்து கிடைக்கின்றது. புதிய நபர்களை வந்து சந்திக்கிறோம். இந்த வருடத்தில் இன்னும் நிறைய என்னுடைய சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிக்கிறோம். அதை தாண்டி நிறைய பேருடைய இந்த 2024 ஆண்டுக்கு முதல் வருடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன் வருடங்கள் வந்து பெருசாக யாருமே வந்து எங்களோட வந்து ஃபோன் பண்ணி கதைச்சது இல்லை. அந்தளவுக்கு நாங்கள் ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு ரீச் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 20,000 சப்ஸ்கிரைபரோட இருந்தாங்க ஓரளவுக்கு. இந்த வருடத்தில் வந்து ஒரு 49,200 சப்ஸ்கிரைபரோட உங்களோட அன்போடு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறோம்ன்றது வந்து சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வருடத்தின் நிறையில் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து ஈட்டோட மட்டும் சொல்லித்தான் நினச்சிருந்தேன். சரி, ஓகே, அது காலத்தினுடைய கட்டாயம் நான் ஒன்றுமே செய்யலாது. அதுக்கு பிறகு இந்த கடைசியில் கொஞ்சம் உடல்நிலைகள் வந்து சரியில்லை. இப்போ வந்து இதமேல் தொண்டை வந்து கட்டியிருக்குது. இன்னும் அந்த வடிவாக எடுபடு சரியாக வர இல்லை. நான் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. ஓகே, எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். இந்த வருடம் அடுத்த வருடம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனிய ஒரு நல்ல ஒரு வருடமாக அமைய வேணும். இன்னும் நிறைய விடயங்கள் வந்து நீங்கள் சாதிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் இப்போ 2024 ஆண்டில் நீங்கள் எது நினச்சி நீங்கள் அடைய முடியாமல் போச்சோ அதை அடுத்த வருடத்தில் இன்னும் இரட்டிப்பாக டபுளாக மாற்றி நீங்கள் வெற்றிகளை வந்து பெறணும் என்று சொல்லித்தான் என்னுடைய ஆசை. 2013 ஆண்டிலிருந்து என்னுடைய 2013 வருடம் 8ஆம் மாதம் என்னுடைய ஏஎல் படிப்பை முடிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கை, அதாவது இந்த ஒர்க்குகளை வந்து வந்தேன். குடும்ப சூழ்நிலைகள் கஷ்டம் உண்மையிலேயே. அப்போ ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருந்தது. அப்போ ஏஎல் எடுத்துட்டு ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருந்தது. அதில் இருந்து துவங்கின என்னுடைய பயணம் இன்றைக்கு நான் ஒரு காருக்கு இருந்து என்னுடைய சொந்த வாகனத்துக்கு இருந்து நான் கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு என்னுடைய உழைப்பு முக்கியமான ஒரு பங்கு அதை பார்க்குறேன். என்னுடைய உழைப்பை தாண்டி என்னுடைய முயற்சி, அந்த முயற்சியில் என்ன நம்பி நிறைய உள்ளங்கள் வந்து ஒர்க் தந்துக்கிறீங்க. அதை நான் சரியான நேரத்துக்கு செஞ்சதுனால எனக்குரிய சலுகைகள் வந்து, அதாவது ஊதியம்தான், ஆனால் அதை நாங்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து செய்யணும். இரவு பகலாக எவ்வளோ நாள் வந்து நான் செய்திருக்கிறேன். ஓயில் படிக்கையும் சரி, ஏஎல் படிக்கையும் சரி, இரவு பகலாக நான் வேலை செய்வேன். கிட்டத்தட்ட பள்ளிக்கூடம் வந்து 2 மணிக்கு முடியுமென்னு சொல்லிச்சுன்னா வந்து சாப்பிட்டு 2:30 மணிக்கு நான் வேலை செய்ய துவங்குவேன். 2:30க்கு துவங்கினா இரவு 12, 1 மணி, 2 மணி ஆகும். 2 மணிக்கு படுத்துட்டு விடிய 3 மணி 4 மணிக்கு எழும்பி திருப்பி வீட்டு பாடங்கள் இருந்தால் அதை செஞ்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வெளிக்கிட்டு போகிறது. அப்படின்னு சொல்லி சொன்னால் விடிய ஒரு 6 மணிக்கு எழும்பி டக்குன்னு வெளிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறது. பள்ளிக்கூடத்துக்கு போய் நித்திர ஓடுறது. டீச்சர் வந்து பேசுவாங்க, மது எழும்புங்கோ, படியுங்கோ, என்னடா வந்து ஒரு நாள் படுத்து நித்திர ஓடுறேன்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு போக போக தெரியும், ஓகே நான் வேலை செஞ்சுட்டு வந்து கலப்பில் வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லி. அந்த நேரத்துலேயும் நான் ஓயில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து, ஏழில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஒரு அப்படி இந்த குடும்பத்தின் சூழ்நிலை வறுமை ஒன்றுமே செய்யலாது. நாங்களாம் நான் தான் வேலைக்கு போகணும். அப்புறம் தம்பியும் வேலைக்கு போக வலிக்கிட்டான். சரி, ஓகேன்னு நானும் வேலைக்கு போக வலிக்கிட்டேன். அப்படியே நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். அப்படியே படிப்படியாக ஒரு காணி ஒன்று வேண்டி அதை ஒரு படிப்படியாக அந்த காணிக்குரிய கடனை வந்து ஒரு 2 வருடங்கள் அடைத்து, அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2017 ஆண்டு என்னுடைய தம்பி எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணதால் ஒரு 2 வருடங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி, அந்த வீட்டினுடைய கடன் அடைக்கிறதுக்காக 3 வருடங்கள் வந்து போராடி, பிறகு சரி ஓகேன்னு சொல்லி ஒரு பைக் கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு பைக் கொண்டு அந்த வீடு கட்டுறதுக்கு முதலே வாங்கியாச்சு. அந்த பைக்கும் வந்து 1 வருடங்கள் வந்து லீஸில் போட்டு ஒரு பல்சர் பைக் கொண்டு வேண்டி
அதுக்கு பிற்பாடு 2018ஆம் ஆண்டு வீடெல்லாம் கட்டி முடிஞ்சு அதனுடைய கடனெல்லாம் கட்டி முடிகிற டைமில் ஒரு கொஞ்சம் காசு கிடக்க சரி ஓகே ஒரு பட்டா ஒன்று வேடலாம், இது என்ன பின்னி தான் நிற்கிது, ஒரு பட்டா நீலக்கலை பட்டா ஒன்று வேடலாம்னு சொல்லி அது என்னுடைய வேலைக்கு வாகனங்கள் அந்த பொருட்களை வந்து ஈட்டி செல்றதுக்காண்டி அப்போ அந்த ஒரு வாகனத்தை வாங்கி அதுக்கு வந்து 3 வருஷம் வந்து டியூ கட்டி அது 2021ஆம் ஆண்டு அப்படி நினைக்கிறேன் 22 தான் அந்த லீஸ் முடிஞ்சுது. அவ்வளோ காலமும் அது உழைச்சி காட்டி பிறகு சரி ஓகேன்னு சொல்லி பிறகு சரி இப்போ நாங்கள் வந்து பிறந்ததுல இருந்து பெருசாக வந்து எங்கேயுமே போகலை. போகிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த யுத்தத்தினால இடம்பெயர்ந்து வட்டாப்பளைக்கு போய் அப்படி வந்தவளைய இடங்களுக்கு வந்து பெருசாக போகிறதில்ல. அப்போ நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஓகே பட்டாளம் எடுத்து ஒரு டைமில் இருக்கல ஒரு உறவினர்களோட சேர்ந்து ஒரு சில இடங்களுக்கு நைனாதி வாங்கின்னு போயிருக்க மொழியே. அப்போ நான் என்னுடைய மனசில் நினச்சது நான் என்னுடைய சொந்த உழைப்பில் ஒரு வாகனம் ஒரு கார் ஒன்று வாங்கி ஏதோ ஒரு வாகனம் ஒன்று வாங்கி என்னுடைய குடும்பத்தாரை கூட்டிக்கொண்டு போகணும்னு சொல்லி அப்போ அந்த பட்டா வண்டின டைம்லையும் வந்து அதில் பின்னுக்கு கூடாரம் அடிச்சுட்டு கூடெல்லாம் அடிச்சுட்டு அதில் வந்து போகிறது உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பின்னுக்கு வீட்டுக்காரெல்லாம் மெத்தையை போட்டுட்டு ஒரு 10 பேர் 12 பேர் சொல்லி என்னோடய ஒர்க் பண்ண பாய்ஸ் எல்லாமே கூட்டிக் கொண்டு போகிறது உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதனுடைய வாழ்க்கை. அப்புறம் நினச்சேன் சரி ஓகே என்னுடைய சொந்த உழைப்பில் நானும் ஒரு வாகனம் வாங்கணும்னு சொல்லி சிறுக கிட்டத்தட்ட 3 வருஷமாக உழைச்சி அந்த காசு சேமித்து இந்த இப்போ இருந்து காய்க்கிற வாகனம் வந்து இந்த மாதத்தோட இதனுடைய இந்த வாகனம் வேண்டி 3 வருஷம் ஆகுது. அப்போ அதுக்குரிய டியூ எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன். நான் அடுத்த வருஷத்தில் இன்னொரு கொஞ்சம் மாதத்தில் முடியும். அப்போ அந்த 2024 வருடம் அப்போ 2013 இருந்து 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 11 வருடங்கள் கடின உழைப்பு தான் என்னுடைய இந்த வளர்ச்சியை நான் மேலே இதுவரைக்கும் நான் அப்படி ஓப்பனாக எல்லாம் காய்ச்சினான்னு சொல்லி சொன்னால் எனக்கே தெரியலை. ஆனால் 2025க்கு போகிறோம். ஆனால் உலக காலமும் எனக்கு வந்து கடந்து வந்த பாதையை வந்து ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லணும். என்னை நம்பி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றியும் கொஞ்சம் தெரியணும் என்றதுக்காகத்தான் இந்த காணொலியை வந்து முழுமையாக சொல்கிறேன். தொண்டை இல்லாததில் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் நாளைக்கு இந்த இரவோட 2025 வந்துடும். அதனால் இவ்வளோ காலமும் எனக்கு சப்போர்ட்டாக அவ்வளோ வேலைகள் தந்த அந்த உறவுகளுக்கு உண்மையிலே நன்றி. முதலாவது சுயனண்ணா, அடுத்ததாக வந்து சரவணா பிரிண்டர்ஸ், சாருவண்ணா, விந்துயன், சென்டெக்ஸ் சுயனண்ணா, அவர் தான் முதலாவது என்னுடைய அந்த வேலைக்கு வந்து அத்திவாரமிட்டது அவர் தான். அடுத்ததாக வந்து ஜினா அண்ணா, ஜினா பிரிண்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் ஜினா பிரிண்டர்ஸ் அந்த அண்ணா. அடுத்ததாக தான் சரவணா, சாருவண்ணா, விந்துயன், அவங்களும் இப்போ பெரிய ஒரு பிரிண்டர்ஸ் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி அதுக்கு பிறகு இணுவில் வந்து சாஜி பிரிண்டர்ஸ், அதுக்கு அடுத்ததாக இன்னும் நிறைய பிரிண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு வேலை தாரது கரண் பதிப்பகம்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் வேலை தந்தவங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பேர் டக்கு ஞாபகம் வருது இல்லை. அவ்வளோ பேரும் வந்து பிரகாவி பிரிண்டர்ஸ் இணைவில் இருக்கிறாங்க. ராஜு பிரகாவி பிரிண்டர்ஸ் அப்படி சொல்லி நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் நான் சொல்லணும் கண்டிப்பாக. அனிமெக்ஸ் பிரிண்டர்ஸ் சுயனண்ணா, அவருக்கும் சுயண்ணா பேர் அனிமெக்ஸ். மற்றும் கண்ணா அண்ணா, அஸ்வின் பிரிண்டர்ஸ், அவங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து என்னை நம்பி ஒர்க் தந்தபடியாக தான் நான் உலக காலமும் அவங்க தந்த வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களுக்கு வேலை தான் இல்லைன்னு இல்லை. ஆனால் அதை சரியான நேரத்தில் நாங்கள் எல்லாம் அவ்வளோ வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டதுனால தான் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். கடவுள் வந்து எப்போவுமே கடினமாக உழைக்கிற ஆட்களுக்கு வந்து எப்போவுமே கஷ்டம் கொடுப்பார், ஆனால் கைவிட மாட்டார்ன்றது சொல்கிறது அது உண்மையான விடயம். எப்போவுமே நாங்கள் இந்த தொழிலை செய்தாலும் அதில் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு உழைச்சா சந்தோஷமாக வாழலாம்ன்றதுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையும் ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு பிற்பாடு 2021ஆம் ஆண்டு திருமணம். அப்படியே வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருக்குது. இனி அடுத்தடுத்த கட்டங்கள் பார்ப்போம்.
இப்போ அடுத்ததாக எனக்கு நிறைய நாளாக அதில் யூடியூப் சேனல் செய்யணும்னு சொல்லி ஆசை. அது இப்போ 1.5 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. அப்போ வேலையும் பார்த்து கொண்டு விளையாட்டு தான் விளையாடம் செஞ்சது. அப்புறம் இப்போ இந்த ஒரு கடைசியாக சாவச்சேரி பிரச்சனை பிறகு சரி ஓகேன்னு சொல்லி அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முதல் வந்து நிறைய எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒர்க் தருவாங்க. ஒர்க் தருகின்ற போது இப்போ நாங்கள் அதில் முழுமையாக வந்து நாங்கள் வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது, அதில் வருமானம் வந்து கிட்டக்கூடிய மாதிரி இருந்தது. சரி ஓகே, வாழ்க்கை அப்படியே போச்சுது. ஆனால் என்ன கட்டமெண்டா ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாதையை வந்து தனிமையில் வந்து வகுக்கல, அதாவது தங்களுக்கு வர வேலையை வந்து அவங்களே வந்து ஆக்களை வந்து செய்ய வழி கிடைக்கல, எங்களுக்கு வர வேலை வந்து குறைஞ்சிடும். இப்போ அதுதான் உண்மையான ஒரு விடயம். இப்போ எனக்கு கீழே ஒரு 2 பேர் வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய வேலையை வந்து பழக்குவேன். அப்போ பழக்கி முழுமையான வேலையெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் நான் நின்றுட்டு நான் தனியாக ஒரு கடையை திறந்தா என்ன, நான் தனியாக செய்தா என்ன. இப்போ அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்திலையும் வந்து இப்போ நானும் ஒரு சம்பளத்துக்கு ஒரு வேலை செய்தால் இப்போ தனிமையாக ஒரு பிரிண்டர்ஸ் வச்சு தனியாக ஆக்கோட வேலையெல்லாம் செஞ்ச மாதிரி இப்போ இனாக்கில் வேலை செஞ்சாக்களும் அப்படித்தான். அப்போ அதே மாதிரி தான் எல்லாருமே அப்படி இருக்குன்ற போது ஒரு எல்லாமே வந்து வேலை வந்து பிச்சு வழியில் போயிடும். அதனால் இப்போ எங்களுக்கு வேலைகள் வந்து பெருசாக இருக்காது. அப்போ அதுக்கு பிறகு இந்த யூடியூப் தளத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை, அந்த ஒரு ஆசையில் வந்து வலிக்கிட்டு தான் இப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இறுதியில் கொஞ்ச நாள் உடல்நிலை சரியில்லை, நிறைய பிரச்சனைகள், நிறைய உதவிகள், நிறைய பேருடைய அழைப்புகள், உண்மையிலேயே நிறைய பேர் அவ்வளோ பேரும் சந்தோஷமாக கதைச்சாங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் யாரும் 1-2 பேர் வந்து ஒரு நாளும் கால் பண்ணி கதைச்சு கூட இருப்பாங்க. உறவுகள் உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக எங்கெங்கேயோ இந்த கனடாவில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, லண்டனில் இருந்து, ஜெர்மனில் இருந்து, சுவிஸில் இருந்து மெசேஜ் பண்ணுவீங்க, கதைப்பீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவை வந்து முக்கியமாக வந்து வந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ காலமும் சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாருக்குமே நன்றி. எல்லாருக்குமே நன்றி, உண்மையிலே எல்லாருக்குமே நன்றி. யாராவது தவற விட்டுருந்தா எல்லாருக்குமே நன்றி. நான் இது வரைக்கும் யாருக்குமே கூட இவ்வளோ நன்றி சொன்னதில்லை. அப்போ நான் ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லணுமென்று சொல்லித்தான் லைன் ஒரு ஃப்ளோவில் வந்து சொன்னது. மிக சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷத்தில் நாளையிலிருந்து பார்ப்போம். என்ன நிறைய வித்தியாசமான வீடியோக்கள் தரணும்னு சொல்லி ஆசை. உடல்நிலை சரியில்லாதால ஒரு 5-6 நாளாக அந்த டிக்டாக் பதிவுகளை வந்து போட்டு என்ன தளத்தை வந்து சோர்வை விடக்கூடாதுன்னு என்றதுக்காக இந்த பதிவில் போட்டோம். பார்க்கலாம், நாளையிலேருந்து வித்தியாசமான பதிவுகள், உடல்நிலைகள் வந்து சரியாக வரட்டும். நாளைக்கும் ஒரு உதவி திட்டம், நாளைக்கு வேலைக்கிட்ட நாளண்டைக்கு ஒரு உதவி திட்டம் செய்ய போகிறேன். அந்த காணொலியும் வந்து நீங்கள் பார்க்கலாம் மட்டக்களப்பில். அப்படி அடுத்த வருஷம் எப்படி எங்களை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இவ்வளோ ஒரு பொறுமையோடு இருந்து என்னுடைய இந்த கதையை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி. 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு தெரியலை, எனக்கு நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஓகே, பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு எனக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வருடமாக அமையணும். கிடைக்காதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் சந்தோஷத்தின் மேலே சந்தோஷம் அடையணும். இன்பம் வரும், துன்பம் வரும், எல்லாமே வரும், எல்லாமே கலந்து தான் வரும். வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும். எல்லாத்தையுமே பொறுத்து போய்கொண்டு துன்பத்தில் துவளாமல், இன்பத்தில் வந்து நாங்கள் கர்வம் கொள்ளாமல் அமைதியாக இருப்போம். எல்லாமே நாங்கள் வந்து சாதிக்கலாம். எங்களால் எல்லாமே முடியும் என்றதை வந்து நாங்கள் நினச்சி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே, இன்னொரு காணொளி வாயிலாக சந்திக்கிறேன். ஓகே, பாய்.